ஏமாத்திச்சு ஃப்ரெண்ட். என்னராச்சு? ரிசல்ட் வந்துருச்சு, நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஃப்ரெண்ட். நீ ஏமாந்துட்டு இல்லாத அந்த ஆளு மேல ஏன்டா பள்ளி போடுற? பாவம். வியாக்கணம்லாம் நல்லா பேசுறீங்க ஃப்ரெண்ட். கார்டியனை ஏமாத்துறது கூட என்னால் தாங்கிக்க முடியும். ஆனால் நான் பாஸ் ஆயிடுவேன்னு எனக்கே தெரியும்னு சொன்னேன். நீங்கள் என்ன ஏமாத்த ஃப்ரெண்ட் தாங்கிக்கவே முடியல. என்னடா சொல்ற? நீங்களும் ஃபெயில் ஃப்ரெண்ட். நான் ஃபெயிலா? எல்லாம் அந்த சயின்ஸ் பத்தி வேலையா தான்டா இருக்கும். ஸ்கூல் திறக்கட்டும், அவன் என்ன பண்றேன்னு பாரு. ஸ்கூல் திறந்ததுக்கு அப்புறம் சயின்ஸ் வாத்தியார் என்ன பண்றதுன்னு யோசிக்கிறத விட வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உங்க அப்பா இருந்து எப்படி தப்பின்னு யோசிங்க ஃப்ரெண்ட். உனக்கு அது சரியில்லடா. எதுடா? நைட் அப்பா வரட்டும் தெரியும். அஜித் படமா பார்த்தானா ஒருத்தன், அப்ப தேடி தேடி சேத்தானா ஒருத்தன். ஐயோ ஐயோ. டேய், ரிசல்ட்டை பத்தியாடா? நான் பாஸுங்கிறத பார்க்கறதுக்கு முன்னாடியே நீ ஃபெயிலுன்றதை பார்த்துட்டேன். டேய், நைட் அப்போ வந்ததும் கோழி முட்டை வச்சிடாதடா. சேச்சே, கண்டிப்பா நைட்டு சொல்ல மாட்டேன். தேங்க்ஸ்டா. காலையிலேயே ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். தெரிக்க விடலாமா? டேய், எத்தனை தடவை சொன்னாலும் அறிவுன்றதே இல்லையா? அதுல என்ன பாலா வருது? இன்னொரு தடவை வாயில விரல வச்ச சூடு வச்சிருவேன் பாத்துக்க. வச்ச பாரு, அப்புறம் தெரியும். வைக்க மாட்டேன்னு நினைக்கிறியா? இரு வரேன். என்னடி அவனோட பிரச்சனை? 3 விசில் வந்துட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடு, சரியா? நான் மாட்டுக்கு தீனி வச்சுட்டு வரேன். என்னக்கா பண்ற? அவன் விரல்ல சூடு வைக்கிற மாதிரி பயமுறுத்துறதுக்குடா. நிஜமா அக்கா சொல்ற? ஆமாண்டா, வா. டேய், வாயில இருந்து விரல எடுக்கிறியா இதை சூடு வைக்கட்டுமா? மரியாதையா போயிரு, இல்ல எங்க அப்பாட்ட சொல்லிடுவேன். உங்க அப்பாட்ட சொன்னா நாங்க என்ன பயந்துருவோமா? அப்பா சூப்பர் சூப்பர் பாரு. புடுறா அவனை, புடுறா. டேய், எத்தனை தடவை சொல்றது உன்கிட்ட? சூப்பாதான் சூப்பாதான். ஏண்டா அழுகுற? என்னாச்சு? என்னங்க? ஐயோ, என்னங்க? என்னடா? யார் அப்படி பண்ணது? கேளுங்களே. அது வந்து கை நீட்டு அடிக்கிறீங்க. அறிவில்லை உங்களுக்கு? எனக்கு அறிவு இல்லையா? பச்சை புள்ள கையில சூடு வச்சிருக்கா, நீ அவளை மிதிக்க வேணாமா? நாலு மிதி. அவனும் வேணும்னு பண்ணலங்க, தெரியாம பட்டுருச்சு. தெரியாம பீத்து மேலாவ. எங்க சின்ன விஷயத்துக்கு பார்த்து விடாதீங்க. எதுடி சின்ன விஷயம்? என் புள்ள கையில அவ சூடு வச்ச சின்ன விஷயம், உங்க அண்ணன் மகளை அடிச்ச பெரிய விஷயம் இல்ல? ஒண்ணு நீ எல்லாம் இங்க வரல, எமட்டி அழுதான் சனியனே. போய் தொலை. நான் காட்டு மிராண்டியா? பச்சை புள்ளடி அவன். அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு என் கூட மோதிரியா நீ? இனிமே உன் குடும்பத்துல இருந்து ஒரு நாய் இங்க வரக்கூடாது. என்ன சொன்னீங்க? யார நாய் சொன்னீங்க? இதே உங்க வீட்டுல யாராவது செஞ்சிருந்தா இப்படி சொல்லிருப்பீங்களா? என் குடும்பம்னா உங்களுக்கு இலக்காரமை போச்சு. ஆமாடி, இலக்காரன் தாண்டி. எனக்கு ஒரு பிரச்சனை அப்போ உன் குடும்பத்துல இருந்து எவன் வந்தான்? எவனை பார்த்தாலும் எரியுது எனக்கு. அவ்வளவு எரிச்சல வச்சுக்கிட்டு இவ்வளவு நாள் பொய்யா சிரிச்சிட்டு இருந்தீங்கல்ல? ஆமா, அப்படிதான். போ. அப்போ இவ்வளவு நாள் வேஷம் போட்டுட்டு இருந்திருக்கீங்க. ஏய், ஊருக்குள்ள நான் மட்டும் தான் அறிவாளி, நான் மட்டும் தான் அறிவாளின்னு சொல்லிக்கிட்டு உள்ளுக்குள்ள அசிங்கமா இருந்திருக்கீங்க. மனசுக்குள்ள ஒண்ணு, வெளிய ஒண்ணு. இது போட்டுக்கிட்டு வியாக்கரம் வேற பேசுறது. வேணாண்டி, வேணாம். சும்மா இருங்க. போயிரு அந்த பக்கம். நீங்களும் ஒரு சராசரி ஆம்பளை தாங்க.
இத்தனை வருஷம் இந்த மாதிரி ஒரு கேவலமான ஆளோட குடும்பம் நடத்திருக்கேன்னு நினைச்சா எனக்கு அசிங்கமா இருக்கு. ஏண்டா அந்த உருவத்தில் வாங்கிட்டு சொன்னா எந்த உருவத்திலடா வாங்கியாந்த காரமே இல்லை. ஏமா என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு? வெத்தலையில காரம் இல்லை, சுரக்கால உப்பு இல்லைன்னுட்டு பொண்ணு கொடுக்காதேன்னு அப்பவே சொன்னேன், நீ கேட்டியா? என் பேச்சுக்கு எந்த மரியாதை இருக்கு? எல்லாம் அந்த மனுஷனோட போச்சு. உங்க அப்பா இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? என் ராசா அம்மாவராசே இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? என் புள்ளதான் இப்படி வாழாம வந்து உக்காந்து இருக்குமா? இப்ப இந்த ஒப்பாரி நேரத்துல உன்னை கோடு உசில குத்து கொண்டுருவேன். ஆமா, கொல்லாலும் கொல்லுவான், கொலகால பாதி. நம்ம எதுவும் பேசக்கூடாது. இப்ப என்ன புஷ்பம் ஆச்சு? ஊர் உலகத்துல எந்த புருஷன் பொண்டாடி மேல கை வைக்காம இருக்கான்? இதெல்லாம் ஒரு விஷயம் வீட்டு விட்டு வரலாமா? ஊர்ல இருக்கிற மத்த ஆம்பளைங்க மாதிரி இல்லைன்னு என் புருஷன். கல்யாணம் ஆன நாள் இந்த சிம்பி கூட பேசாதவர். ஆனா நேத்து சரி விடுமா, ஏதோ கோவத்துல அடிச்சிட்டாரு. என்னதான் பகுத்தறி பேசினாலும் அவரும் ஆம்பளை தானே. ஆம்பெல்லாம் எங்க அம்மா கை நீட்டி அடிச்சிருவாரா? என்னதான் அடிச்சிட்டு இருந்தாரு, பொறுத்துக்கிட்டு இருந்தேன். எங்க அம்மா மேலாம் கையை வச்சாருன்னா நல்லா பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. என்ன அடி தெரியுமா? எனக்கே வலிக்குது. டேய் நீ சின்ன பையன், சும்மாறா. என்ன சும்மாறா? அவர் எங்க அம்மா மாட்டு அடிக்கிற மாதிரி அடிப்பாரு, நீங்களும் தப்புலன்னு சொல்லுவீங்க. அப்புறம் யாருதான் எங்க அம்மாக்காக பேசுறது? உங்களுக்கு வேணா உங்க தங்கச்சி பெருசா இல்லாம இருக்கலாம், எனக்கு எங்க அம்மா தான் எல்லாமே. எங்க அம்மாக்கு எதோ ஒன்னால தாங்க முடியாது. எல்லாம் இவளால வந்தது. அவன் விரல சூப்பரான், எதையோ சூப்பரான். உனக்கு என்னடி? அதுக்காக வயசுக்கு வந்த புள்ளைய கை நீட்டி அடிக்கிறதா? அவரு பொண்டாட்டிய அடிக்கட்டும் பிடிக்கட்டும், இன்னொருத்த மூட்டு புள்ளைய கை நீட்டினா என்ன அர்த்தம்? இனி எங்கேயாவது அந்த வீட்டு பக்கம் போட்டோம், காலை உடைச்சு போறான். இனிமே தான் நம்ம வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு அந்த சம்மந்தம் இல்லையா? அப்புறம் வச்சுக்கிறாங்க போகுது. டேய் சும்மாறா, பெரியவங்க பேசும்போது. ஏமா நான் வேணா மச்சாங்கிட்ட பேசி பார்க்கட்டா? எனக்காக யாரும் அவர்கிட்ட போய் பேச வேண்டாம். செஞ்சது தப்புன்னு உணர்ந்து அவரா வந்து என்னை கூப்பிட வரைக்கும் நான் அந்த வீட்டுக்கு போற மாதிரி இல்லை. இனிமே இதை பத்தி யாரும் பேச வேண்டாம். ஏ சித்ரா, அந்த டிவியை போடுறியே, சீரியல் போடுவாங்க, பார்க்கலாம். சரி யூ மாமா, சரி என்னையா இது? ஏய் மாப்ள, யாரும் இல்லையே. யாரும் இல்லையோ? கருமம் பிடிச்சவனே நான் இருக்கேயா? மூடியோ? அட விட்றா மாப்ள. சரி வா போலாம். எங்க? உங்க அக்காவை பார்க்க. வாங்க மாப்பிள, என்ன இந்த பக்கம் காத்து வீசுது? அது ஒண்ணு இல்லைங்க மாமா, கொழிஞ்சி காத்தாந்து வயித்தால போதுங்களாம். வாட ஆஸ்பத்திரிக்கு போலாம்னா பெரியப்பா வீட்டுல அவமத்துல இருக்கும், அதை குடிச்சா சரியா போயின்னு அடம் முடிக்கிறாங்க. இப்ப அப்புறம் மாப்பிள இருக்கு. ஏண்டா உனக்கு வயித்துல கோளாறு, உங்க அப்பனா தாளுக்கு மண்டையில கோளாரா? ஏங்க
புஷ்பத்தை எதுவும் சொல்லாதீங்க. கை நீட்டி அடிச்சது உங்க தம்பியோட தப்பு. வாங்க மாப்பிள்ள. மாப்பிள வந்திருக்காரு கையில விளக்கு மாதிரி வச்சுட்டு அடிச்சு கீழே போட்டு குழஞ்சிக்கு வயித்தால போதா அந்த ஓமத்தரத்தை எடுத்து கொடு. ஏய் பூங்கொடி, குழஞ்சிக்கு வயித்தால போகுதா அந்த ஓமத்தரத்தை எடுத்து கொடு. நான் ஆட்டை பிடிச்சு கட்டிட்டு வரேன். அட எதுக்கத்த சிரமம், நானே போய் எடுத்துக்கிறேன். அப்பா வந்துடுவாரு. அம்மா வர சத்தம் கேக்குது. கேட்கட்டும். உனக்கு வேற வேலை இல்லையா? என்ன மாப்பிள உங்கடி கொடுத்தாளா? கொடுத்தா நிறையவே கொடுத்தா. நிறைய கொடுத்தாளா? எதா கொடுத்தாலும் அளவா கொடுக்கணும் மாப்பிள, அப்பதான் அது நல்லா வேலை செய்யும். இப்பவே நல்லா தான் பெரியப்பா வேலை செஞ்சிட்டு இருக்க. அதானே, அதெல்லாம் என் பொண்ணுக்கு எப்பப்ப எவ்வளவு கொடுக்கணும் நல்லா சொல்லி கொடுத்தானே வளர்த்திருக்கேன். சரியா தான் கொடுத்துருப்பா. விளங்குச்சு. மாப்பிள நாளைக்கு ஒரு வாட்டி வந்து குடிச்சிட்டு போயிருங்க. திரும்ப நாளைக்கு வேறையா? இப்ப கொடுத்ததே என்ன 1 வருஷம் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போல. மாமா வந்த வேலை சிறப்பா முடிஞ்சது இல்ல, வா போலாம். மாப்பிள கால் தருக்குது பாருங்க, உட்காருங்க தண்ணி குடிச்சிட்டு போலாம். ஏ பூங்குடி தண்ணி வேணாலும் கொடு மாப்பிளைக்கு. மறு ஒளி பருப்பா? ஸ்லோ மோஷன் வரியா? அப்பா அப்பா கோழி கொஞ்சம் பறந்து தூக்கிட்டு போகுதுப்பா. இங்கம்மா ஆனா பருந்தும் கோழி குஞ்சும் இங்க இருக்கு, அங்க தேடுங்க. உருப்பட்டுரும். மாமா எனக்கு வயிற்று வலி போய் நெஞ்சு வலியும் வந்துடும் போல இருக்கு, வா போலாம். நம்ம ஏன்டா இவ்வளோ சீரியஸாக இருக்கும்? நம்ம எதிரி வீட்டுக்கு திருட வந்திருக்கும்டா, அதுக்கு தான். நம்ம மூஞ்சில ஏன்டா வரைஞ்சிருக்கோம்? நம்மளை யாரும் கண்டுபிடிச்சிடக்கூடாது, அதுக்கு தான். என்னத்தான் தூரத்துலேருந்து பார்த்தாவே கண்டுபிடிச்சலாமேடா. போடா. பாத்தியாடா, தலையை கிழிச்சிட்டு தளபதி ஒட்டி இருக்கான். இதெல்லாம் அந்த ஆளுதான் அவனுதும். இவங்களுக்கு இவ்வளவு துணியாடா? எங்க அம்மா அங்க மாத்துறதுக்கு ஒரு துணி இல்லாம இருக்கு. ஆமாண்டா. சொந்த வீட்டுல திருட வச்சுறாங்க அப்பா. டா அதையும் எடு. காக்காவை கரை பணமால விழுந்துச்சு. இருந்தாலும் கொளிஞ்சு வாக்கு சுத்தன்னு காட்டணும்ல. பாடுறா, உங்க அப்பா மயில் பொம்மைலாம் வாங்கி தந்திருக்காரு. என்ஜாய். எனக்கு ஒரு பெரிய சந்தேகம்டா நண்பா. நம்ம ஃபெயில் ஆயிட்டங்கிற சோகத்தோட நம்ம கூடவே இருக்க நம்ம நண்பனும் ஃபெயில் ஆயிட்டங்கிற சந்தோஷம் தான் பெருசா இருக்கு. ஏன்டா நான் ஃபெயில் ஆனதுக்கு எங்க வீட்ல இருந்திருந்தா எங்க அப்பா என்னை கண்டிப்பா உரிச்சு எடுத்துருப்பாருலடா. அந்த ஆளுக்கு என்ன பார்த்தாலே வெறுப்புடா. நான் என்ன பண்ணாலும் அவருக்கு தப்பா தான்டா தெரியுது. நீ எங்கேயாவது என் கண்ணில் சிக்கிட்டோம் வச்சுக்கிறேன். ஆயிரம் தான் இருந்தாலும் பொம்பளை கை நீட்டி அடிக்கிற தப்பு இல்லையாப்பா?
தப்பு தான். நான் ஏதோ கோவத்தில் என்ன மீறி கை நீட்டிட்டேன். ஆனால் என்னை பற்றி என்னை விட அவளுக்கு தான் நல்லா தெரியும். அவள் இப்படி புணக்கிட்டு போகலாமா? அதெல்லாம் வாஸ்தவம் தான்ப்பா. பொம்பளைங்க தான் ஆகும்னா பொத்துக்கிட்டு வந்துருமே. நாம தான் கொஞ்சம் பொறுத்து போகணும். நாமளும் கூட சேர்ந்து மல்லு கட்டினா அப்புறம் குடும்ப நேரத்துக்கு ஆகிறது. நல்லதோ கெட்டதோ நடந்து போச்சு. 4 வார்த்தை சொல்லி போய் கூட்டிடுவா போ. போனவளுக்கு வர தெரியாதா? வருவா. என்னடா இத்த பெரிய கல்ல கையில் வச்சிருக்கிற? அந்த ஆளு கூட என்ன சேர்த்து வைங்கன்னு எங்க அம்மா உங்ககிட்ட சிவாரிசு கேட்டுச்சா? ஒண்ணு மண்ணா இருக்கும்போது எதுவும் தெரியாதுடா. கெட்டது நடக்கும்போது தான் சொந்த பந்தம் கூட கஷ்டம் ஒரு தெரியும். மண்ணு எங்களுக்கு தெரிய வேணாம், நீங்க உங்க வேலையை பாருங்க. வந்துட்டாரு. நம்ம ஊருக்கு சினிமா ஷூட்டிங் கம்மிண்டா நண்பா. யாரா ஹீரோ? விஜய் வராராமா? அட இல்லைங்கக்கா, அசித் வராராமா. எம்ஜிஆர் வரலையா? நமிதா வருமா? வந்தானா நல்லா இருக்கும். அப்ப யார் தாண்டா வரா? ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட நீ தமிழ்ல பேசுவியாடா? ஆக்சுவலா அந்த டேட்ல வந்து நான் சுவிட்சர்லாந்துல இருப்பேன் சார். சார் நீங்க எதுவா இருந்தாலும் என் மேனேஜர் விஜய் கிட்ட நீங்க பேசுங்க. இந்த ஏய் இதுக்கப்புறம் பேசினா நான் போன கொடுத்தேன். குட் மார்னிங்ண்ணே. சென்ட்ராயன் என்ன இது? என்னண்ணா? என்ன சென்ட்ராயன் இது? கொடனை. அது கொடனை எனக்கு தெரியும் சென்ட்ராயன். அதையே ராத்திரில பிடிச்சிருக்கீங்க.